வணக்கம். இன்னைக்கு நம்ம கமகமன்னு சுவையான சாஃப்டான கோதுமை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஈரமான துணியில் 2 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த துணியை வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயில் 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை மாவு நல்லா வெந்து இருக்கு. இப்போ இதே துணியில் இருக்கட்டும், நம்ம தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டாம். கட்டிகளை இது மாதிரி உதிர்த்து விட்டுட்டு இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறட்டும். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா பெசரி எடுத்துக்கலாம். தண்ணி அட் அ டைம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு இதை பெசரி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கையால் பிடிச்சு பார்த்தோன்னா நல்லா பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டோன்னா உதிர்ந்து போகணும். இப்போ இது சரியான பதத்துக்கு பெசரி எடுத்தாச்சு. மறுபடியும் இதை நல்லா மூடிட்டு மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது கோதுமை மாவு நல்லா வெந்து இருக்கும், பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 10 நிமிஷம் கழித்து கோதுமை மாவு இன்னும் கூட நல்லா வெந்துடுச்சு. புட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நமக்கு எது விருப்பமோ சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காய் ஏலக்காய் கலவை அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த புட்டில் வெல்லம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் வெல்லமோ ஒயிட் சுகரும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் உருக்கின நெய் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டோன்னா கமகமன்னு சுவையான சாஃப்டான கோதுமை புட்டு ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெஞ்சடைக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் இதை சுட சுட பரிமாறினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.